வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸ் எக்ஸ்ட்ரூட் ஆர்டிஸ்டிக் மீடியா இந்த ரெண்டு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ஷேடோ, பிளாக் ஷேடோ இந்த ரெண்டு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த போஸ்டர் டிசைனில் இந்த தீபமுக்கு தான் நான் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜுக்கு ஷேடோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக பிகினர்ஸ் என்னென்ன ஷேடோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு நியூ பேஜை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ட்ரா பண்ணுறேன். அந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். டூல் பாக்ஸில் ஷேடோ டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேடோ டூல் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பாரில் ஷேடோவுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் ப்ரீசெட். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டூல்ஸில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு டூலுக்கும் ப்ரீசெட் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதுலேயும் ப்ரீசெட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ளாட் டாப் ரைட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஷேடோ டிஸ்பிளே ஆகுது. எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ரெக்டாங்கிள் நம்ம ஃபில் கலர் கொடுக்கல, ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதனால் அவுட்லைன் ஷேடோ டிஸ்பிளே ஆகுது. இப்போ ரெக்டாங்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு ஃபில் கலர் கொடுக்குறேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் ஷேடோ நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டாப் ரைட்டு. இந்த ஃப்ளாட் அப்படிங்கிறது ஷேடோ வந்து ரொம்ப ஃபெதரிங் இல்லாமல், அதாவது எட்ஜஸ் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக தான் தெரியுது. அதான் ஃப்ளாட் மாடல். இப்போ இதில் இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து 4மே வந்து ஃப்ளாட் மாடல். அதுக்கு அடுத்து 4 கொடுத்துருக்கிறது பெர்ஸ்பெக்டிவ். அதில் ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது டாப் ஆங்கிளிருந்து நம்ம பார்க்கும்போது ஷேடோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பெர்ஸ்பெக்டிவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். அதற்கு அடுத்து கொடுத்துருக்க மாடல் பார்த்திங்கன்னா க்ளோ. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மீடியம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்டாங்கிளுக்கு எல்லா பக்கமும் ஷேடோ தெரியுது. ஆனால் எப்படி தெரியுது பாருங்கள், நல்ல பிளராக இருக்குது. அதாவது அந்த ஷேடோ வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து இன்னொரு காப்பி மூவ் பண்ணுறேன். அடுத்து கொடுத்துருக்கிறது இன்னர். இப்போ இன்னரில் ஒரு மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இன்னர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு இன்சைட் நமக்கு ஷேடோ டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி பாரில் பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ராப் ஷேடோ டூல். ஷேடோ வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பேக் சைடு தெரியும். அடுத்த ஆப்ஷன் இன்னர் ஷேடோ மாடல். ஆப்ஜெக்ட்டுக்கு இன்சைடு ஷேடோ தெரியும். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகிறது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ராப் ஷேடோ. இதில் நான் இன்னர் செலக்ட் பண்ணும்போது ட்ராப் ஷேடோ நம்ம கொடுத்ததே இன்னர் ஷேடோவில் எந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு நம்ம காமிக்கும். 2 ஆப்ஷனையும் நம்ம எது தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அது சில ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு இந்த இன்னருங்கிறது ஆக்டிவ் ஆகும். இதே பெர்ஸ்பெக்டிவ் மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த க்ளோ எஃபெக்ட்லேயும் நமக்கு இன்னர் கிடைக்கும். அடுத்து இன்னர் ஷேடோலையும் இன்னர் கிடைக்கும். பட் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் இன்னர் ஷேடோ நமக்கு ஆக்டிவ் ஆகாது. நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஷேடோவுடைய கலர். இப்போ இதில் நமக்கு பிளாக் டிஸ்பிளே ஆகுது. இப்போ எல்லா ஷேடோலையும் பார்த்தீங்கன்னா லைட் கிரே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே நமக்கு கலர் வந்து டார்க்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்லைடை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்த கிரே வந்து டார்க் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைடை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதற்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோவுடைய ஒப்பாசிட்டி. இப்போ ஷேடோங்கிறது இந்த கிரே கலர் பார்ட்டு மட்டும்தான். எந்த ரேஞ்சில் நமக்கு டார்க்னஸ் வேணும் அப்படிங்கிறத அந்த ஒப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒப்பாசிட்டி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டூல் டிப் பாருங்கள். அட்ஜஸ்ட் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ஷேடோ. ஷேடோவுடைய டிரான்ஸ்பரன்சியை இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பரன்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்பரன்சி டூல் பார்த்துருக்கோம். இப்போ ரெக்டாங்கில் ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபுல் பேஜுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதற்கு கலர் வந்து எல்லோ ஃபில் பண்ணுறேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஷேடோ வந்து கிரே கலராக இருந்தது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. எதனாலனா அந்த ஷேடோ வந்து டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு. டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் பேக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தெரியும். அது ஓரளவுக்கு தெரியும். அந்த ஓரளவு அப்படிங்கிறது எப்படின்னா டிரான்ஸ்பரன்சி நம்ம அதிகமாக கொடுக்கும்போது பேக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நல்லா தெளிவாக தெரியும். டிரான்ஸ்பரன்சி நம்ம குறைவாக கொடுக்கும்போது பேக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரளவுக்கு மேலே தெரியும். இதுதான் நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பரன்சி டூலில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஷேடோவில் நமக்கு டிஸ்பிளே ஆகிறதும் அந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் தான். இப்போ இதனுடைய வேல்யூ நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அதுவே நான் 100% கொடுக்கும்போது இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஏன்னா 100% அந்த இடத்துல வந்து பிளாக் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வேல்யூ நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி நமக்கு தெரியும். அதற்கு அடுத்து கொடுத்துருக்க ஆப்ஷன் ஷேடோவுடைய ஃபெதரிங். ஃபெதர் அப்படிங்கிறது எட்ஜஸ்லாம் சாஃப்டாக நமக்கு காமிக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் தான் நமக்கு அந்த
ஃபெதரிங் தெரியுது. இப்போ நான் வேல்யூ வந்து 0 கொடுத்துட்றேன். அப்படியும் லைட்டாக ஃபெதர் ஆன மாதிரி தான் இருக்குது. லைட்டாக, அதாவது 100% ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபெதர் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த எட்ஜஸ்லாம் பாருங்கள் சாஃப்டாக மாறிடும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஃபெதருடைய டைரெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஷேடோ வந்து நமக்கு அதிகமாக தெரியுது. ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் காஷன் பிளர் கிளிக் பண்ணுறேன். பிளர் அப்படிங்கும்போது நமக்கு மங்கலாக தெரிகிறது தான் பிளர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஷேடோவில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃபெக்டில் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காஷன் பிளர் கிளிக் பண்ணுறேன். ஷேடோ எப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதற்கு அடுத்து இன்சைடு. ரெக்டாங்கிளுக்கு தான் நம்ம ஷேடோ அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷேடோ வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட்லாம் நான் எப்படி வரும் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ப்ரீசெட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்கை நமக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்டாக இருக்கக்கூடிய இந்த மாடல் ப்ராஸ்பெக்டிவ் மாடலில் மட்டும்தான் இந்த 3 ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகும். இந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஷேடோவுடைய ஆங்கிள், எந்த டைரெக்ஷனில் நமக்கு ஷேடோ தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். அந்த ஷேடோவுடைய ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதற்கடுத்து ஷேடோவுடைய லென்த்து கூடியது. ஷேடோவுடைய ஃபேடு, அந்த ஃபேடிங் எப்படின்னா அந்த எட்ஜு எந்தளவுக்கு ஃபேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் ஷேடோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் அப்ளை ஆகிருக்கும். பட் இந்த ப்ராஸ்பெக்டிவ் மாடலில் எட்ஜஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாக இருக்கும். இந்த எட்ஜுடைய ஃபேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ளோ மாடல். இதில் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ட்ராப் ஷேடோவுக்கு பதிலாக இன்னர் ஷேடோவாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இன்னர். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நான் ரவுண்ட் கார்னராக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைட்டாக எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இது ரெக்டாங்கில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது சிலது நமக்கு புரியும், சிலது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஷேடோ டூல் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் சென்டரில் ஒரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு க்ளோ எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு. ரொம்ப தூரம் நம்ம மூவ் பண்ணும்போது ஷேடோ வந்து வெளியில் தெரியும். பட் லைட்டாக நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது க்ளோ எஃபெக்ட் அப்ளை ஆகும். இப்போ இதில் ஷேடோவுடைய டைரெக்ஷனில் அவுட் சைட் கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெர்ஜ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷேடோவும் பேக்ரவுண்டும் மெர்ஜ் ஆகக்கூடிய கலரிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நான் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எஃபெக்ட் பாருங்கள், நார்மல் டெக்ஸ்ட்டில் லைட் எஃபெக்ட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக மல்டிப்ளை ஆப்ஷன் தான் ஆக்டிவில் இருக்கும். அந்த மல்டிப்ளை ஆப்ஷன் ஆக்டிவில் இருக்கும்போது ஷேடோவுடைய கலர் ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. அதை நார்மலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஒவ்வொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அதில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த இடத்துல அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி எப்படி ஷேடோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாக ஷேடோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது ஒரு ஷேடோ எஃபெக்ட். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி ஷேடோ அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷேடோ டூல் எடுத்துகிட்டு கீழே கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு கீழே தான் எனக்கு ஷேடோ தேவை. இந்த மாதிரி நம்ம ஷேடோ கொடுக்கும்போது பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஷேடோ போகவே இல்லை. இன்கேஸ் நான் மேலே மூவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக அந்த கீழே மட்டும்தான் எனக்கு ஷேடோ தேவை அப்படிங்கும்போது இதை நம்ம கஸ்டமைஸ்டாக தான் கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட் லிஸ்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேனுவலாக நம்ம மூவ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளால் ஷேடோ கொடுக்க முடியாது. இப்போ கிளியர் ஷேடோ கொடுத்துட்றேன்.
இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி ஷேடோ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன். இந்த ரவுண்டுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். அந்த ரவுண்டுக்கு ஒரு ஷேடோ நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேடோடைய ஃபெதர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அடுத்து பிக் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரேக் ட்ராப் ஷேடோ அப்பார்ட். இப்போ ஷேடோ வந்து நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ஷேடோ ஆப்ஜெக்டை அதனுடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிடுறேன். இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அதனுடைய வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு காப்பி மூவ் பண்ணுறேன். அடுத்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இந்த ரவுண்டை டெலீட் பண்ணுறேன். நமக்கு எப்படி ஷேடோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தடில் நம்ம ஷேடோ கொடுக்கலாம். அதை கஸ்டமைஸ் டிசைனில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஷேடோ ஆப்ஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை டோட்டலாக இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணுறேன். ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு பிக் சேல் டைப் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஃபாண்ட் மைராய்டு ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் 125 கொடுக்குறேன். அலைன்மெண்ட் சென்டர். அடுத்து ஷேப் டூல் யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். ஃபில் கலர் ரெட் கொடுக்குறேன். அவுட்லைன் ஒயிட்டு. அவுட்லைனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 6 பாயிண்ட்டு. நம்ம எந்த ஆப்ஜெக்ட் அவுட்லைன் யூஸ் பண்ணாலும் முக்கியமாக டெக்ஸ்ட்டுக்கு பிஹைண்ட் ஃபில் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் இருக்கணும். ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டூல் பாக்ஸில் ஷேடோ டூலுக்கு இன்சைட் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பிளாக் ஷேடோ. இப்போ அந்த டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த டூலுக்கு ப்ரீசெட் டிசைன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியுது பாருங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஷேடோ தேவையோ அது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இவ்வளோ லென்த்துக்கு நமக்கு ஷேடோ கிடச்சிருக்கு. இந்த லென்த்தை தான் இங்கே டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன். அந்த டெப்த்து வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷனில் நமக்கு தேவையோ அந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கலர். இப்போ அதே கலர் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே நமக்கு கிடைக்கிது. ஷேடோவுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பிளாக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். அடுத்து பிளாக் ஷேடோ டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய அவுட்லைன் திக்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 பாயிண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஹோல்ஸ். அதாவது இந்த வீக்கு நடுவில் ஒரு 2 ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த ஹோலில் ஷேடோ நமக்கு தெரியாது. அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பட் ஷேடோ வந்து ரொம்ப டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு நியர்பை இருக்கணும் ஷேடோ. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக தெரியும். இப்போ எகெயின் அந்த ஆப்ஷன் நான் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ப்ளூ நமக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஷேடோவை நியர்பை கொண்டு வரேன். இன்னும் தெளிவாக நமக்கு தெரியும். இப்போ ஏக்கு இன்சைடும் பார்த்திங்கன்னா அந்த கலர் நமக்கு தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபை. இப்போ அதனுடைய டூல் டிப் பாருங்கள். ட்ரிம் ஓவர்லேப்பிங் ஏரியாஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த பிளாக் ஷேடோ. பிளாக் ஷேடோவும் டெக்ஸ்ட்டும் அந்த ரெண்டும் ஓவர்லேப் ஆகக்கூடிய இடத்த வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் அப்போ தான் தெளிவாக தெரியும். இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நமக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி வந்தது. அந்த அவுட்லைனும் அந்த டெக்ஸ்ட்டும் வந்து ஜாயிண்டாக இருந்தது. அந்த இடம் ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஆப்ஷனை எகெயின் கிளிக் பண்ணுறேன். நமக்கு சுற்றி அவுட்லைன் தெரியுது. அதாவது டெக்ஸ்ட்டும் அந்த அவுட்லைன் ஷேடோ எல்லாமே மெர்ஜ் ஆகியிருக்கு. ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷன் சிம்ப்ளிஃபை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த இடம் பாருங்கள் ரிமூவ் ஆகிருக்கும். டெக்ஸ்ட்டு தனியாக இருக்கும். அடுத்து ஷேடோ தனியாக இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயிட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் டெக்ஸ்ட்டு. இந்த பிளாக் வந்து ஷேடோ. இடையில வரக்கூடிய அந்த ப்ளூ வந்து பேக்ரவுண்டு. இந்த ஆப்ஷன்லாம் கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். எளிமையாக புரியும். இந்த சிம்ப்ளிஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா டெக்ஸ்ட்லையும் நீங்கள் ஷேடோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எஸ்ல வந்து ஷேடோ நமக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த சிம்ப்ளிஃபை ஆப்ஷனில் இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம பர்ஃபெக்டாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் தனியாக அதை கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் வருது, எனக்கு ஷேடோ தேவை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது.
இன்பிட்வீன் கேரக்டருடைய ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்டரில் சில இடங்களில் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டார் கொடுத்துருப்பேன். அடுத்து பிக் சேல் பக்கத்தில் இந்த 3 ஸ்டார் கொடுத்துருக்கேன். மேலே கொடுத்துருக்க ஸ்டார் வந்து பாலிகான் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் டூல் 2 ஸ்டாரையும் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறேன். அவுட்லைன் ஆன் பண்ணிடுறேன். அடுத்து பாலிகான் டூல் எடுத்துக்கிறேன். அதனுடைய சைட்ஸ் வந்து 4 கொடுத்துட்றேன். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். ஷேப் டூல் எடுத்துகிட்டு இடையில இருக்கக்கூடிய நோடை மட்டும் உள்ளே மூவ் பண்ணி கொண்டு வரேன். அடுத்து ஒரு நோட் மட்டும் செலக்டில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பாரில் கன்வெர்ட் டு கர்வ் கொடுக்குறேன். கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்துட்டு அந்த நோடை வந்து டெலீட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்கக்கூடிய அனைத்து நோடும் வளைவாக மாறிட்டு அடுத்து F4 கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாரை மூவ் பண்ணிவிட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் நன் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி மூவ் பண்ணுறேன். அதற்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டம்மி டெக்ஸ்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை இங்கே காப்பி பண்ணி வச்சுடுறேன். இன்னும் நம்ம போஸ்டரில் ஃபினிஷ் பண்ண வேண்டியது சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பேனர் ஸ்ட்ரிப் ட்ரா பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய இந்த பார்டர் வந்து ஆட் பண்ணணும். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா கிளிப்ஸ்லேருந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபாண்ட். இது ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.